எஸ்றா அதிகாரம் 8. அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோடே கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளுமாவன. பினேகாசின் புத்திரரில் கெர்சோம், இத்தாமாரின் புத்திரரில் தானியேல், தாவீதின் புத்திரரில் அத்தூஸ், பாரோஷின் புத்திரரில் ஒருவனான செக்கனியாவின் புத்திரரில் சகரியாவும், அவனோடே கூட வம்ச அட்டவணையில் எழுதியிருக்கிற 150 ஆண்மக்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் செரகியாவின் குமாரனாகிய எலியோனாயும், அவனோடே கூட 200 ஆண்மக்களும், செக்கனியாவின் புத்திரரில் எகசியேலின் குமாரனும், அவனோடே கூட 300 ஆண்மக்களும், ஆதீனின் புத்திரரில் யோனத்தானின் குமாரனாகிய ஏபேதும், அவனோடே கூட 50 ஆண்மக்களும், ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய எஷாயாவும், அவனோடே கூட 70 ஆண்மக்களும், செப்பதியாவின் புத்திரரில் மிகவேலின் குமாரனாகிய செப்பத்தியாவும், அவனோடே கூட 80 ஆண்மக்களும், யோவாபின் புத்திரரில் எகியேலின் குமாரனாகிய ஒபதியாவும், அவனோடே கூட 218 ஆண்மக்களும், செலோமித்தின் புத்திரரில் யொஷிபியாவின் குமாரனும், அவனோடே கூட 160 ஆண்மக்களும், பெயாயின் புத்திரரில் பெயாயின் குமாரனாகிய சகரியாவும், அவனோடே கூட 28 ஆண்மக்களும், அஸ்காதின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகனானும், அவனோடே கூட 110 ஆண்மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிப்பேலேத், ஏயெல், செமாயா என்னும் நாமங்களுள்ளவர்களும், அவர்களோடே கூட 60 ஆண்மக்களும், பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபூதும், அவர்களோடே கூட 70 ஆண்மக்களுமே. இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும்போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து, கசிப்பியா என்னும் ஸ்தலத்திலிருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்திலிருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியாவும், அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியரின் புத்திரரில் அஷபியாவும், அவனோடே எஷாயாவும், அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய
செரேபியாவையும் அஷ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து, ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பணிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்து வாங்கி கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பணிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரேமோத்தின் கையிலும் பினேகாசின் குமாரன் எலெயாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியேயும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னூவின் குமாரன் நொவதியாவும் என்கிற லேவியரும் அவர்களோடே கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்தின் நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னதுகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாயிருந்தார்கள்.